நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எந்த கூற்று பால்கிவாலாவோடு தொடர்புடையது? பல்கா என்ன பண்ணணும்? ஐடி கார்டு ஆர்டர் பண்ணும், அடையாள அட்டை. அப்ப பால்கிவாலான்னு வந்தாலும் என்ன வந்துடும் ஆன்சர்? அடையாள அட்டை. 4 ஆப்ஷன் பார்த்துருவோம். முகவரை நமது இறையாண்மை பெற்ற ஜனநாயக குடியரசின் ஜாதகம். ஜாதகம்னு சொன்னது யாரு? முன்சி. மறந்துடக்கூடாது, ஜாதகம் சொன்னது யாரு? முன்சி. முகவரை இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான பகுதி, பெரும்பகுதி எல்லாம் சொன்னது தாக்கூர்தாஸ் பார்க்கவா. அடுத்து முகவரை அரசியலமைப்பின் திறவுகோல். திறவுகோல்னு சொன்னது யாரு? என்றாங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர். இதுக்கான ஆன்சர் பால்கிவாலா அடையாள அட்டை, அதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம மேல பார்த்த அதே தான், ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போடலாம். அரசியல் ஜாதகம் கண்ண மூடி சொல்லிடலாம். யாரு? முன்சி. எங்க இருக்காரு? 4வது ஆப்ஷன்ல இருக்காரு. அடுத்து அரசியலமைப்பின் சாவி. சாவினா என்னது? திறவுகோல். அப்ப என்றாங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர். எத்தனாவது ஆப்ஷன்ல இருக்காரு? 5வது ஆப்ஷன்ல இருக்காரு. ஓகே. அதுக்கடுத்து அரசியலமைப்பின் ஆன்மா. ஆன்மா, வழிகாட்டி, சொற்களஞ்சியம், அணிகலன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னது யார்? தாக்கூர்தாஸ் பார்க்கவா. 2வது இடத்துல இருக்காரு. அடுத்து வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சர் ஐவர் ஜென்னிங். சர் ஐவர் ஜென்னிங். அதே மாதிரி வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொன்னது ஏவி டைசி. ஓகேவா. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொன்னது ஏவி டைசி. வழக்கறிஞர்களின் சொர்க்கம், ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. வழக்குகளின் சொர்க்கம்னா ஏவி முன்சி. வழக்கு கேஸ். வழக்குகளின் சொர்க்கம்னா ஏவி டைசி. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் ஜென்னிங். ஓகேவா. ஸோ நம்ம இதுல நம்ம எல்லாரோட புகழ்வரையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேல புகழ்வரைகள் இல்ல. ஓகேவா. ஈஸியா இதுல இருந்து கேட்டா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதான் நம்மளோட டார்கெட். ஓகே. 4 5 2 1. 3வது ஆப்ஷன்ல இருக்கு பாத்தீங்களா, சி. 4 5 2 1. ஓகே.